அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பாலா ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனலில் 50,000 சப்ஸ்கிரைபரை கடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. நல்ல வெற்றியுடன் போகிறதுக்கு முக்கியமாக நீங்கள் தான் மிகப்பெரிய காரணம். சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும், நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலா ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் சேனல் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது பார்த்திங்கன்னா, நிறைய பேஷண்ட்ஸு, நிறைய நோயாளிகள் சந்தேகம் கட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த சந்தேகத்தை நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் பிஸியாக இருக்கிறப்போ அவங்ககிட்ட ரொம்ப விளக்கமாக சொல்ல முடியறதில்ல, ஆன்சர் பண்ண முடியறதில்ல. நீங்கள் பாருங்கள் டாக்டர், பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு டைம் அந்த பேஷண்ட் போகிறப்போ அவங்ககிட்ட விளக்கத்தை நம்ம முழுமையாக கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணால் ஒரு வீடியோவாக போட்டு அந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பிச்சுட்ருந்தோம். ஸோ அதே டவுட்டை நிறைய பேர் கேட்குறப்ப மறுபடியும் அந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுறப்ப அந்த வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்புகிறப்ப அது ஃபுல் லென்த் வீடியோ போகாது, கிளாரிட்டியும் கம்மியாக இருக்கும், சவுண்ட் கிளாரிட்டியும் இருக்காது. ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அவங்களுக்கு எளிமையாக புரிகிற வண்ணம் ஒரு படங்களோட அனிமேஷன், அந்த மாதிரி கொஞ்சம் அனிமேஷன்களோடு கொடுக்குறப்ப அவங்களுக்கு அது நல்ல விளக்கமாக புரிகிறது. ஸோ அதுக்காகத்தான் நம்ம சேனல் ஆரம்பித்தோம். ஸோ அந்த சேனல் ஆரம்பிச்சிட்டோம்னா அது ஒரு காமன் ஃபோரம். அந்த யூடியூபோட லிங்க் மட்டும் ஷேர் பண்ணால் போதும். சில நேரங்களில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஷேரே பண்ணுறது, நம்ம பாலா ஆர்த்தோ ஹாஸ்பிட்டலில் போங்க, அது பாலா ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் போய் முழங்கால் வலினா முழங்கால் வலி பாலா ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் நீ பெயின் அப்படின்னு போட்டிங்கன்னாவே அந்த முழங்கால் சம்மந்தமாக இருக்கிற காணொலிகள் எல்லாமே வரும். மூட்டு தேய்மானமா, டிக் டிக்னு சவுண்டு வருதா, தோள்பட்ட வலியா, கழுத்து வலியா, முதுகு வலியா, ஸோ இது போன்ற இருக்கிற பிரச்சனைகளுக்கு முடிந்த அளவுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் சிம்பிளான முறைகளே நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். நீங்கள் உடனே ஒரு சின்ன விஷயத்துக்கு பதற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நம்ம சேனல் ஆரம்பித்தோம். இதை வேறு லெவலில் கொண்டு போயிட்டீங்க உண்மையாலுமே எல்லாருமே. அதுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, இது சிலர் நிறைய பேர் எனக்கு நான் கமெண்ட்ஸ் அனுப்பி சொல்கிறேன். நிறைய பேர் டவுட்ஸ் இருந்தால் நான் கேளுங்க, வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்கிறேன். நம்ம இப்போ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஓபி பார்க்குறோம், சர்ஜரி பண்ணுறோம். அதுபோக நான் நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் சர்ஜரியும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி டைமில் நிறைய பேர் அனுப்பிச்சுட்டு உடனே ரிப்ளை பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. சிலர்கிட்ட அந்த ஆப்ரேஷன் ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கிறதுனாலையும், சில நேரங்கள் நைட்டு நாங்கள் எமர்ஜென்சி பார்த்தீங்கன்னா சில நேரம் 2 மணி 3 மணிக்கு தான் ஆப்ரேஷனே முடிப்போம். ஸோ அப்போனால அந்த டைமில் நம்ம அறுவை சிகிச்சையில் இருக்கிற காரணத்தினால சில நேரத்தில் நம்மளுக்கு உடனே ரிப்ளை பண்ண முடியாத நிலைமையாயிடுது. ஒரு நாட்கள் லேட் ஆகிறப்ப அது அப்படியே நமக்கு மறந்துடுது. சிலர் அப்படி ஏதாவது நான் லேட்டாக யாருக்காவது ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் என் மனதளவில் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் எதாக இருந்தாலும் திருப்பி எனக்கு ஒரு டைம் கூப்பிடுங்க, நம்ம அசிஸ்டன்ஸ் அதுக்கு தான் நிறையா நம்பர் கொடுத்துருக்குறோம். நம்ம ஏதோ ஒரு நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஒரு நம்பர் கிடைக்கலாம் இன்னொரு நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்மளோட பிஏ நம்பரும் இருக்கும். அதுபோக நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஒரு டைம் ரிப்ளை பண்ணலாம், இன்னொரு டைம் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு சார் ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கள் சார் அப்படின்னு கேளுங்க. ஏதாவது ஒன்று தொடர்ந்து எங்களோடைய பயணிச்சுக்கிட்டு இருங்க. அதுதான். ஏன்னா இப்போ நான் இவ்வளோ பிஸிலையும் நான் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு டைம் கிடைக்கும், அந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இதில் முக்கியமாக நான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த சேனல் நல்லாகிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்த மாதிரி இது உங்களுக்கு பிரயோஜனமான சேனல், அப்படித்தான் நீங்கள் அதை பார்க்கணும். ஸோ அப்போ நீங்கள் எப்படி ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணலான்னா, ஏதாவது டவுட் இருந்தனாலும் கேளுங்க, அந்த டவுட்டை நான் வீடியோவை போடுறேன். இப்போ இந்த லாஸ்ட்டாக 2-3 வீடியோஸ் போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்டு, எங்கிட்ட டவுட் கேட்ட பேஷண்ட்டு, அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் நான் ஒரு வீடியோவாக போடுறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுங்க சார், இந்த மாதிரி ஒரு வீடியோவே இல்லை, எனக்கு அது தெளிவாக புரிய மாட்டேங்குது, மற்ற வீடியோஸில் நீங்கள் தெளிவாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படிங்கிறப்ப அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் சில வீடியோஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போடுறோம். இருக்கிற பிஸி ஷெட்யூல்லையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி, ஏன்னா அதுக்கு உண்டான அறிவியல் ஆதாரங்களோட நம்ம கொடுக்கணும். நம்ம உடனே ஒரு 2 டாப்பிக்கை எடுத்து மெனக்கட்டு அப்படியே நான் பேசிட முடியாது. அதை பற்றி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி உங்களுக்கு புரியும் வண்ணம் அதை எளிதாக்கி நான் உங்களுக்கு அந்த காணொலிகளாக கொடுக்குறேன். ஸோ அப்போ உங்களோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்கலாம்,
ஸோ இந்த டாபிக்ஸை வந்து நீங்கள் எங்கிட்ட டவுட்டாக கேட்கலாம். அதை நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம். நிறைய பேருக்கு வந்து அந்த கமெண்ட்ஸில் போடுறதுக்கு சங்கடமாக இருந்தால் என்னோடய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுங்க சார், எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. நிறைய பேர் வந்து ஃபாரின்லேருந்து கூப்பிட்றாங்க, நிறைய பேர் ஃபாரின்லேருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கே வர்றாங்க, சென்னையிலேருந்து கூப்பிட்றாங்க. முக்கியமாக நிறைய இடத்துலேருந்து, நிறைய அந்த கிராமங்கள்லேருந்துலாம் நிறைய பேர் கூப்பிட்றாங்க, வயல்வெளியில் வேலை செய்கிறவங்க கூப்பிட்றாங்க. ஒரு வாய் பேசவே முடியாத அவரே வந்து அதை பார்த்துட்டு வீடியோ பண்ணி அவங்க அம்மாவுக்கு இது மாதிரி முழங்கால் வலின்னு காமிச்சாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து உள்ளபடியே ரொம்ப வந்து பெருமிதமாக இருக்குது. இது வந்து நிறைய பேர்த்துக்கு போய் ரீச் ஆகுது. நிறைய பேர்த்தோட அந்த ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மன ஆறுதல் கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு பெரிய மன ஆறுதலாக இருக்குதுங்க. ஒன்றும் நல்லாயிருன்னு சொல்கிறீங்க, ஈஸியாகவே சரியாயிருன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கேட்குறப்ப எங்களுக்கு உண்மையாலுமே ஒரு டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறத விட இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் வந்து எங்களுக்கு உண்மையாலுமே வந்து ஒரு பெரிய மன ஆறுதலை தருது. இவ்வளோ நம்ம பிஸி ஷெட்யூல்லையும் நம்ம இதை வீடியோ போடுறப்ப அது எங்களுக்கு வந்து ஒரு முழு திருப்தி அடையுது. இதுக்கு மேலே நம்ம நைட் அன்டைமில் ஆனாலும் 11 மணி ஆனாலும் 12 மணி ஆனாலும் நம்ம ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு மனசை வந்து என்னை வந்து ஊக்குவிக்குது. ஸோ அந்த ஊக்கத்தை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. முக்கியமாக இந்த சப்போர்ட் பண்ணுறதுல அந்த சென்னை மக்களோட சப்போர்ட் வந்து உண்மையாலுமே பயங்கரமாக இருக்குது. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையிலேயே வந்து நம்ம எவ்ரி சண்டே வந்து நம்ம அங்கே ஓபி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் நீங்கள் சென்னை வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அதனால் சென்னை வந்து நம்ம சண்டே நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அங்கேருந்து நிறைய பேர் சென்னையிலேருந்து வர்றாங்க ட்ராவல் பண்ணி. அவங்களாம் அந்த வலங்கால் வலியோட கைகால் வலியோட அங்கேருந்து வர்றப்ப ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. சொந்த நாமளே ட்ராவல் பண்ணி அங்கே போய் வீக்லி வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம சென்னையில் பார்க்குறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அது பிரயோஜனப்படுத்துமோ அந்த அளவுக்கு பிரயோஜனப்படுத்திக்கிங்க. தொடர்ந்து சப்போர்ட்டுகளை கொடுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள், தொடர்ந்து வந்து ஒன்றிணைந்து நம்ம இந்த சேனலை நல்லபடியாக கொண்டு போகலாம். நன்றி, வணக்கம்.